அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று மதினா அரபிக் புக் டூ அல் லுகத்துல் அரபியா பாகம் 2 6வது பாடத்தை நாம் பார்க்கலாம். அத்தர்சு சாதிஸ் 6வது பாடம். இந்த பாடத்தை பொறுத்தளவுல நாம இதுவரைக்கும் பார்த்த சட்டங்கள்ல இருக்கக்கூடிய பெண்பாலுடைய வார்த்தைகளை பயிற்சி கொடுப்பாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா 11 இருந்து 20 வரைக்கும் அதத் மாதூத் படிச்சோம். ஆனா அதனுடைய பயிற்சிகள் எல்லாம் ஆண்பால் மேஸ்குலின் வேர்டை வச்சுதான் பயிற்சி பண்ணும். பெண்பாலுடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணல. அதே போல ஃபஅல்களை படித்தோம். ஃபஅல்கள்லையும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆண்பால் வார்த்தைகளைத்தான் என்ன செஞ்சிருப்பாங்க, உதாரணமாக பயிற்சி கொடுத்திருப்பாங்க. இந்த பாடத்துல ஆண்பால் வார்த்தைகளையும் பயிற்சி கொடுத்து அதே அளவுக்கு பெண்பாலுக்கு அந்தந்த வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, இன்ஷா அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருவார்கள். ஆரம்பத்துல அம்மாவும் மகனும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் மகளும். இந்த ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தாய், மகன், மகள், இந்த மூவருக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பாஷணை தான் இந்த 6வது பாடம். ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் மதர் அண்ட் சன் அண்ட் டாட்டர். மதர், சன் அண்ட் டாட்டர். அல் உம்மு, அம்மா கேட்குறாங்க பையன்கிட்ட, மகன்கிட்ட கேட்கிறாங்க, மதா ரஜஅத, நீ எப்போது திரும்பி வந்தாய். ரஜஅ நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ரிட்டர்ன்ட். ரஜஅத ஃபஅல்த. மினல் மദ്രസதி யா புனைய. புனைய என்பது அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்துல கூட ஒரு யா புனைய. இப்ன் இதுல இருந்து வந்ததுதான். என்னுடைய சிறிய மகனே, அதாவது செல்லமா கூப்பிடுறது. அரபியர்கள் என்ன செய்வாங்கன்னா செல்லமா செல்லும்போது குட்டி அழகன், குட்டி சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த வசன்ல அழைப்பார்கள். யா புனைய, என்னது சிறிய மகனே, அதாவது செல்ல மகனே அப்படிங்கிற மாதிரி வரும். சிறிய மகனே அர்த்தம், அது செல்லமா கூப்பிடுறது. என்னது செல்ல சிறிய மகனே, யா புனைய. இப்னுன்ல இருந்து வந்ததுதான். இப்னுன்ல இருந்து புனையன்னு வந்திருக்கு. மதா ரஜஅத மினல் மദ്രസதி, மദ്രസാவிலிருந்து எப்போது நீ திரும்பி வந்தாய் என்னுடைய சிறிய மகனே, செல்ல மகனே. When did you return from school, oh my little son? சயீதுன், மகன் பதில் சொல்றான், ரஜஅது قبل نصف ساعة. ரஜஅது நான் திரும்பி வந்தேன். قبل பர்ஃபு, நிஸ்ஃபி, அதனால தான் முதாஃபுன் இலைஹிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிஸ்ஃபின்னு கஸ்ரா கொடுத்துருக்காங்க. நிஸ்ஃபி சாஅத்தின், அரை. நிஸ்ஃபு அப்படின்னா ஹாஃப், பாதி. சாஅத்னா மணி. அரை மணி நேரத்திற்கு முன்னால் நான் வந்தேன். நிஸ்ஃபு சாஅத்தின், சாஅத்துன் அப்படின்னா மணி, நிஸ்ஃபு அப்படின்னா அரை, பாதி, ஹாஃப். ரஜஅது قبل نصف ساعة, அரை மணி நேரத்திற்கு முன்னால் நான் வந்தேன். I returned before half an hour. அல் உம்மு, அம்மா கேக்குறாங்க, ஐன உக்துக்க மரியமு. ஐன உக்துக்க மரியமு, உன்னுடைய சகோதரி மரியம் எங்கே. Where is your sister மரியம். மா ரஜஅத், மா வந்து நாஃபியா, இது மாதி மஅரூஃப் முஸ்பத்தான ஃபஅல்கள். ரஜஅத, ரஜஅது. மா ரஜஅத் என்பது மாதி மன்ஃபி, மன்ஃபியான ஃபஅல். வரவில்லை, வரவில்லை. யா ஹம்சா வந்து ஹம்சத்துல் இஸ்திஃபாம், கேள்விக்குரிய ஹம்சா. மா ரஜஅத, அவள் வரவில்லையா, அவள் திரும்பி வரவில்லையா.
isn't she returned? Isn't she returned? இப்போ சயீத் சொல்றாரு லா அதிரி. அதிரினா நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அர்த்தம். லா அதிரினா எனக்கு தெரியாது, நான் அறியவில்லை. அதிரி என்றால் மா அத்ராக குர்ஆன்ல வரும். அதிரி என்றால் எனக்கு தெரியும், நான் அறிந்து வைத்திருக்கிறேன். லா அதிரி என்றால் எனக்கு தெரியாது, நான் அறிந்து வைக்கவில்லை. அன மா ரஅய்துஹா. அன நான், மா ரஅய்து நாஃபியத்தான ஃபஅல், மாதி மன்ஃபி, மாதி மஅரூஃப் மன்ஃபி. மா ரஅய்துஹா அவளை நான், அவளை நான் பார்க்கவில்லை. ரஆ என்றால் பார்த்தான். ரஆ, ரஆ என்றால் பார்த்தான். ரஆல இருந்து வந்தது. ரஅய்து என்பது ஃபஅல்து அப்படிங்கிற வசன்ல வந்திருக்குது. ஃபஅல்து என்ன சீகால வந்திருக்கும்? ஃபஅல்து என்பது முத்தகல்லிமுடைய சீகா. ஹா அவளை, மரியமை நான் பார்க்கவில்லை. லா அத்ரி எனக்கு தெரியாது. அன்னமா ரஅய்துஹா நான் அவளை பார்க்கவில்லை. அல் உம் அம்மா கேக்குறாங்க மாதா கரஅத்தல் யௌம. கரஅ படித்தான், ஸ்டடீட், லேர்ன்ட் அல்லது ஸ்டடீட். கரஅ இக்ரா பிஸ்மி கரஅ. மாதா கரஅத்தல் யௌம இன்று, டுடே. அல் யௌமனா டுடே, இன்று. மாதா கரஅத்த நீ என்ன படைத்த. ஃபஅல்தங்கிற வசன்ல, ஃபஅல்த என்ற வசனில் வந்திருக்கக்கூடியது கரஅத்த. சீகா என்னதுல வரும்? முகாத்தப், முஃப்ரத், முதக்கர், ஆண்பால், முன்னிலை, ஒருமை. மாதா கரஅத்தல் யௌம இன்று நீ என்ன படித்தாய், ஓதினாய், படித்தாய். சயீத் இப்ப சொல்றாரு கரஅத்துல் யௌம இன்று நான் படித்தேன். வாட் டிட் யூ லேர்ன்ட், ஸ்டடீட் டுடே. கரஅனா லேர்னிங் அல்லது ஸ்டடிங், ரீடிங், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறது. கரஅத்துல் யௌம இன்று நான் படித்தேன். தர்சன் ஜதீதன் ஃபில் ஃபிக்ஹி. ஃபிக்ஹ் மார்க்க சட்டத்திலே உள்ள புதிய பாடத்தை நான் படித்தேன். தர்சன் ஜதீதன் நியூ லெசன். மன்ஊத் நஅத். கரஅத்துல் யௌம இன்று நான் படித்தேன். தர்சன் ஜதீதன் ஒரு புதிய பாடத்தை. ஃபில் ஃபிக்ஹி மார்க்க சட்டத்திலே, ஃபிக்ஹிலே புதிய பாடத்தை நான் படித்தேன். I studied today a new lesson in the fiqh. al அம்மா கேக்குறாங்க அஃபஹிம்தஹு. அ ஹம்சத்துல் இஸ்திஃபாம். ஃபஹிம்த என்பது ஃபஅல் மாதி. ஃபஹிம்த ஃபஅல்த என்ற வசன்ல இருக்குது. ஃபஅல்த என்ற வசன்ல வந்திருக்கு. நீ ஃபஹிமனா புரிந்து கொண்டாயா, புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டுட். ஃபஹிம்தஹு அதை நீ புரிந்து கொண்டாயா. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஃபஹிம ஃபஅல், த வந்து ஃபாயில், ஹு வந்து மஃஊல். அதனை நீ புரிந்து கொண்டாயா. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட், அண்டர்ஸ்டுட் இட். சயீத் சொல்றாங்க நாம், ஆமா. ஃபஹிம்துஹு நான் அதனை புரிந்து கொண்டேன். இப்போ இந்த ஃபஅல்த அப்படிங்கிற ஃப அ ல த இப்படி இருந்துச்சுங்களா. ஃப ஐன் லாம் த. ஃபஅல்தவும் வரலாம், ஃபஅல்துவும் வரலாம், ஃபஅல்தியும் வரலாம், ஃபஅலத் அப்படிங்கிற வசன்லயும் வரலாம். ஸோ இதை 4 வகையில நம்ம என்ன செய்ய முடியும். ஹரக்கத் இல்லாம வரும்பொழுது இந்த ஃப அ இது வரும்பொழுது கிட்டத்தட்ட 4 வகையில நம்ம என்ன செய்ய முடியும், அர்த்தம் கொடுக்க முடியும். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அர்த்தம் வைக்கணும். அதுக்குதான் நமக்கு வந்து என்ன செய்யணும், அந்த மீசான்ல நம்ம படித்து கொண்டு வருகின்றோம் அல்லவா,
ஓ இந்த இடத்துல இது முகாத்தபு, அப்போ இந்த அர்த்தம் தான் வைக்கணும், இந்த ஹரக்கத் தான் வைக்கணும். இப்ப பாருங்க, இந்த இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் இங்க சொல்லும் போது என்ன செய்யணும்? அம்மா கேக்குறாங்க, யார்கிட்ட கேக்குறாங்க? எதிராளியாக இருக்கக்கூடிய, எதிராளி அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய மகன்கிட்ட கேக்குறாங்க. அப்ப முகாத்தபுடைய சீகால வந்து த வரும், ஃபஅல்தங்கறது. இப்ப சயீது சொல்றான், நான் படிச்சேன், ஆமா நான் படிச்சேன். அப்போ இது வந்து முத்தக்கல்லிமுடைய சீகா. முத்தக்கல்லிம் சீகால என்ன வரும்? ஃபஅல்து என்று வரும். பெண்பாலுடைய இடத்துல ஃபஅல்தி, ஃபஅலத் அப்படிங்கிறதுலாம் அந்தந்த இடங்களை பொறுத்து நாம ஹரக்கத்தை வச்சு அர்த்தம் கொடுக்கணும். நாம் ஃபஹிம்துஹு ஜய்யிதன், ஜய்யிதன்னா நன்றாக, வெல். ஐ அண்டர்ஸ்டுட் இட் வெல், ஆமா நான் அதனை நன்றாக புரிந்து கொண்டேன். ஃபஹிம்து. அல் அம்மா திருப்பி கேட்கிறாங்க, மா கரஅத்தல் குர்ஆன் அல் யௌம, ஹம்ஸத்துல் இஸ்திஃபாம். மா கரஅத்த முன்னிலையில் இருக்கிற முகாத்தப்லங்கிறதுனால கரஅத்த ஃபஅல்த. அதே மாதிரி தான் பாருங்க, இந்த ரெண்டும் எழுத்துக்கள் ஒன்றாக தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல கரஅத்த என்று கொடுக்க வேண்டும், படிக்கணும். அடுத்த அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது ஆமா நான் படிச்சேங்கும் பொழுது முத்தக்கல்லிமுடைய இடத்துல கரஅத்து என்பதை நாம அர்த்தம் வைக்க, அதை ஹரக்கத்தை வச்சு அர்த்தம் வைப்பதற்கு நாம் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். மா கரஅத்தல் குர்ஆன் அல் யௌம, இன்று குர்ஆனை நீ கற்கவில்லையா, படிக்கவில்லையா? மா கரஅத்தல் குர்ஆன அல் யௌம. கரஅ ஃபஅல், த ஃபாயில், குர்ஆன மஃஊல். அதனால என்ன செய்யணும்? ஃபதஹா கொடுக்கணும், குர்ஆன. மா கரஅத, மா வந்து ஹர்ஃப் நாஃபியா, நஃபியுடைய ஹர்ஃப். மா கரஅத என்பது மாதியான, மஅரூஃபான, மன்ஃபியான ஃபஅல். அம்மா கரஅத்தல் குர்ஆன, நீ குர்ஆனை இன்று படிக்கவில்லையா, ஓதவில்லையா? சயீத், பலா, ஆமாம். கரஅத்து, நான் படித்தேன். பலா, ஆமா. கரஅத்து, நான் படித்தேன். சூரத் ரஹ்மான, சூரத்த, ஏன் சூரத்த? கரஅத்து கரஅ ஃபஅல், து ஃபாயில், நான் படித்தேன். யார் படிச்சா? நான் படித்தேன், நான் தான் படிச்சிருக்கேன். எதை படிச்சேன்? சூரத்த, அதனால இது மஃஊல். சூரத்த ரஹ்மானி, ரஹ்மானுடைய சூறாவை, முதாஃபுன் இலைஹிங்கிற அடிப்படையில கஸ்ரா வந்திருக்குது. பலா, ஆமா. கரஅத்து சூரத்த ரஹ்மானி, ரஹ்மான் சூரத்து ரஹ்மானை நான் ஓதினேன், படித்தேன். வஹஃபில்துஹா, ஹஃபித, ஹாஃபில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஹஃபித, ஹஃபித அப்படின்னா மனனம் செய்தான், மெமரைஸ்டு. ஹஃபித, வ ல சொல்லாதீங்க, வ. ஹஃபில், வஹஃபில்துஹா, நான் அதனை மனனம் செய்து கொண்டேன். வாவ் ஹர்ஃபுல் அத்துஃப்னு சொல்லுவாங்க, கன்கார்டினேஷன், மற்றும் அப்படிங்கிற இதுக்கு வரும். வாவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? ஹர்ஃபுல் அத்துஃப், மற்றும், அண்ட் கன்கார்டினேஷனுக்கு வரக்கூடியது. ஹஃபில்து, ஹஃபில ஃபஅல், து ஃபாயில், ஹ மஃஊல். வஹஃபில்துஹா, நான் சூரத்து ரஹ்மானை நான் படித்தேன். வஹஃபில்துஹா, மற்றும் அதனை நான் மனனம் செய்து கொண்டேன். Yes, Bala, yes. Qara'atul Suratul Rahmani, I read Surah Rahman. Wa hafiltuha, and I memorized it. I memorized it. Fariha, இந்த இடத்துல ஃப என்பது சோ, எனவே. நான் படிச்சு மெமரைஸும் பண்ணிட்டேன், மனனமும் செய்து கொண்டேன். எனவே சோ ஃபரிஹபி அல் முதர்ரிசு கசீரன். வாவ் என்பது அண்ட் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரும். ஃபா வந்து நிறைய அர்த்தம் வரும், அதுல ஒரு அர்த்தம் வந்து சோ தட், எனவே அப்படிங்கிற ஒரு அர்த்தம். சோ எனவே. ஃபரிஹ, ஃபரிஹனா
pleased மகிழ்ச்சியானார், சந்தோஷம் அடைகிறது. pleased யாரு? அல் முதர்ரிசு. அந்த சூரத்து ரஹ்மான படிச்சுட்டு அதை மெமரைஸும் பண்ண உடனே என்னுடைய ஆசிரியர் என்னை கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, என்ன ரொம்ப என்னை பற்றி மகிழ்ச்சி அடைந்தார். ஃபரிஹ பி, பி அலிஃப்லாம் பி தான் இருக்கும், யாவுக்கு சுக்குன் தான் இருக்கும். சுக்குனுக்கு அப்புறம் அலிஃப்லாம் வந்தா என்ன செய்யணும்? அந்த சுக்குனை வந்து ஃபதஹாவா மாத்திக்கலாம். ஃபரிஹ பியல் முதர்ரிசுல் முதர்ரிசு, ஃபரிஹ பியல் முதர்ரிசு என்னுடைய ஆசிரியர் என்னை கொண்டு. ஃபரிஹ, ஃபரிஹ அப்படின்னா சந்தோஷம் அடைந்தார், மகிழ்ச்சி அடைந்தார், பிளீஸ்டு. யாரு? அல் முதர்ரிசு, இதுதான் ஃபைல். யார் மகிழ்ச்சி அடைந்தா? ஆசிரியர் மகிழ்ச்சி அடைந்தார். அப்ப இவங்க தான் ஃபைல். ஆசிரியர் மகிழ்ச்சி அடைந்தார் என்னை கொண்டு, என்னை கொண்டு அப்படின்னா வித் மீ. டீச்சர் pleased with me a lot. கசீரன்னா அதிகமாக, a lot. Teacher pleased with me a lot. என்னை கொண்டு ஆசிரியர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார், மகிழ்ச்சி அடைந்தார். இந்த முதஃபாங்கிறது எனவே, so that அப்படிங்கிற அர்த்தத்தை வரும். ஃபஅல் வந்து ஃபரிஹ, ஃபஅல. அரபிக்க பொறுத்தவரையில அதிகமான ஃபஅல்கள் 3 எழுத்துக்கள்ல தான் வரும். 4 எழுத்துக்கள்லையும் ஃபஅல்கள் இருக்குது, ஃபஅலல. மேலும் அதிகப்படியான எழுத்துக்களுடைய ஃபஅல்களும் இருக்குது, அது போக போக படிச்சுக்கலாம். ஆனா அதிகமான ஃபஅல்கள் வந்து 3 எழுத்துக்களுடையதாகத்தான் இருக்கும். ஃபரிஹ பியல் முதர்ரிசு கசீரன். எனவே ஆசிரியர் என்னை கொண்டு அதிகமாக மிகவும் சந்தோஷம் அடைந்தார். So the teacher pleased with me a lot. وقال, وقال மற்றும் சொன்னார். قال, قال رسول الله صلى الله عليه وسلم. قال الله تعالى, அல்லாஹ் சொன்னான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். قال இதுதான், கால இல்ல. நம்ம என்ன சொல்லுவாங்க? கால. இந்த கால வந்து பெரும்பாலும் என்னன்னா காஃப்க்கு தான் வரும். எப்படி வரும்? காஃப்க்கு தான் வரும். இது வந்து கா. சொன்னான், சொன்னார், ஆசிரியர் சொன்னார். என்ன சொன்னாரு? இன்னக நிச்சயமாக நீ அஹ்ஸன த்வாலிபின் ஃபில் ஃபஸ்லி வகுப்பிலே மிகவும் நல்ல மாணவன். மிகவும் அஹ்ஸனன மிகவும், பெஸ்ட் ஸ்டூடெண்ட். இன்னக நிச்சயமாக நீ அஹ்ஸன த்வாலிப், அஹ்ஸன த்வாலிப், அஹ்ஸனு த்வாலிபின், அஹ்ஸனு த்வாலிபின், அஹ்ஸனு த்வாலிபின் ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையிலே மிகவும் சிறந்த மாணவன் என்று அவர் சொன்னார். வகால மற்றும் அவர் சொன்னார், நிச்சயமாக நீ வகுப்பிலே மிகவும் சிறந்த மாணவர் என்று அவர் சொன்னார். யார் சொன்னாரு? ஆசிரியர் சொன்னார். Teacher said, indeed, நிச்சயமாக, indeed you are a best student in the class. அல் உடனே கேட்டோன்னே மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒன்று. இந்த இடத்துல மா அப்படின்னா அல்லாஹ் நாடினானே அப்படிப்பட்ட ஒன்று. ஷா நாடினான், வில், he will. அல்லாஹ் யாரு? அல்லாஹ் நாடினானே அப்படிப்பட்ட ஒன்று. மாஷா அல்லான்னா என்ன அர்த்தம்? பெரும்பாலும் என்ன செய்வாங்க தமிழ்ல? மாஷா அல்லான்னு 2 எழுத்துல தான் எழுதுவாங்க. மாஷாங்கிறது ஒண்ணு, அல்லாங்கிறது ஒண்ணு. ஆனா அரபிக்ல அது 3 வார்த்தை. மா ஷா அல்லாஹ். மா வந்து இந்த இடத்துல அல்லதி மௌசூல் அப்படிம்பாங்க. நாஃபியா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மா 3 வகையான மாவை புக் 1ல படிச்சிருக்கிறோம். நாஃபியா இல்லை, நேகேஷனுக்கு அர்த்தம் கொடுக்கும். கொஸ்டின் மார்க் உடைய மா, வாட், வாட் இஸ் திஸ், மா ஹாதா அப்படிங்கிறத படிச்சிருக்கிறோம். இன்னொன்று வந்து மௌசூலா, அல்லதிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மௌசூலா, மா மௌசூலா, மௌசூல், அல்லதி. மாஷா, மாங்கிறது ஒன்று, ஷா நாடினான், ஃபஅல் மாதி.
ஷா நாடினான். யார் நாடினான்? அல்லாஹு ஃபாயில். மாஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடினானே அப்படிப்பட்ட ஒன்று. அதே மாதிரிதான் இன்ஷா அல்லா. இன்ஷா அல்லாஹும் 3 வார்த்தை. இன் அப்படின்னா இஃப், ஷா அல்லா. இந்த மாவுக்கு பதிலா இன்ன போடுங்க, இன்ஷா அல்லா. மாஷா அல்லா, இன்ஷா அல்லா, இதெல்லாம் இங்க இருந்து வந்து அல்லாஹ் நாடினால். இந்த இஃப் வந்து ஹர்ஃப் ஷர்த், கண்டிஷனுடைய எழுத்து, கண்டிஷன். அப்படி செய்தால் இன், இஃப். ஆங்கிலத்தில் இஃப் எப்படியோ அரபிக்ல இன், அவ்வளவுதான். இன் ஷா அல்லாஹ், மா ஷா அல்லாஹ், எல்லாமே 3 வார்த்தைகள். ஜாதகல்லாஹு இல்மன் யா புனைய, எனது சிறிய மகனே, மை லிட்டில் சன். ஜாதகல்லாஹு, இது ஒரு துவா மாதிரி வரணும். ஜாத அப்படின்னா அதிகப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அதிகப்படுத்துவானாக. ஜாதங்கிறது ஃபஅல் மாதி தான். ஜாத, ஜித் அப்படின்னா அதிகப்படுத்து அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஜாதங்கிறது ஃபஅல் மாதி, அதிகப்படுத்துவான். இந்த இடத்துல துவாவுனுடைய இடத்துல வைக்கணும், அதிகப்படுத்துவான் நாக. மே அல்லாஹ் இன்க்ரீஸ். அசல் அர்த்தம் ஜாதக்கு வந்து இன்க்ரீஸ்டு, அதிகப்படுத்தினான் அப்படிதான். இந்த இடத்துல துவாவுங்களோட அடித்ததுனால மே ஹி இன்க்ரீஸ். ஜாத க, உனக்கு யார் அதிகப்படுத்தணும்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தான் ஃபைல். ஜாத அதிகப்படுத்துவானாக, யார் அதிகப்படுத்துவான்? அல்லாஹ் அதிகப்படுத்துவான். யாருக்கு? உனக்கு. அப்போ க வந்து மஃபூல். அதனால மஃபூல் தமீராக வரும் பொழுது ஃபாயிலுக்கு முன்பாக வருவதற்கு அனுமதி இருக்கிறது. சரியா? ஃபாயில் அடுத்து வந்திருக்குது, மஃபூல் முந்தி வந்திருக்குது. ஒரு சில இடங்கள்ல வரும், அதுல ஒரு இடங்கள் வந்து மஃபூல் வந்து தமீராக இருக்கும் பொழுது அது முன்னால் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. ஜாதகல்லாஹு இல்மன், கல்வியை. இது மஃபூல் தானி. ஒரு ஃபஅலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மஃபூல்கள் இருக்கலாம். இது மஃபூல் அவ்வல், உனக்கு அதிகப்படுத்துவான். எதை அதிகப்படுத்துவான்? கல்வியை. அப்ப மஃபூல் சானி அப்படின்னா இரண்டாவது மஃபூல். ஜாதகல்லாஹு இல்மன், உனக்கு அல்லாஹ் கல்வியை அதிகப்படுத்துவானாக. யா புனைய, எனது சிறிய மகனே, எனது செல்ல மகனே. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒன்று. what Allah will, Allah's will. Zadakallahu ilman, may Allah increase you a knowledge, O my little son. Saeed, டாபிக் மாறுது. உடனே சாயித் கேக்குறாங்க, அகசல்தி, அகசல்தி, ஃபஅல்தி. நம்ம இந்த ஃபஅல வந்து என்னெல்லாம் வைக்கலாம்னு பார்த்தோம். ஃப ஐன் லாம் தா வந்தா ஃபஅல்த படிச்சிருக்கிறோம், ஃபஅல்து படிச்சிருக்கிறோம். இங்க ஃபஅல்தி கொடுத்திருக்காங்க. ஃபஅல்திங்கிற வசன். ஃபஅல்தினா முஅன்னஸ், முகாத்தப், முஃப்ரத். அகசல்தி, கசல அப்படின்னா வாஷ்டு, கழுவுறது. அதுல ஃபஅல்தி நீ, நீ கழுவினாய். அகசல்தினா நீ கழுவினாயா. did you wash. தி வந்து முஅன்னஸ், நீ கழுவினாயா. கழுவினா இந்த இடத்துல கும்சானி, என்னுடைய சட்டைகளை நீ துவைத்தாயா. கழுவினாயா அப்படின்னா துவைச்சு போட்டாயா. யா உம்மி, என்னுடைய தாயே. யா உம்மி, என்னுடைய தாயே, என்னுடைய சட்டைகளை நீங்கள் கழுவினீர்களா, துவைத்தீர்களா. Did you wash my shirts. கமீஸினுடைய பன்மை தான் கும்சான், shirts. ஓ my mother. அல் உம்மு, அம்மா சொல்றாங்க, ரிப்ளை பண்றாங்க, நஅம், ஆமா. கஸல்துஹா, அதனை நான் கழுவினேன், துவைத்திருக்கிறேன். Yes, I washed it. வக்கவைத்துஹா, மிக்வாத் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? புக் 1ல படிச்சிருக்கிறோம். மிக்வாத் அப்படின்னா அயன் பாக்ஸ். அதனுடைய மாதியான ஃபஅல் அயன் பண்ணினான் அப்படின்னா கவா அப்படின்னு வரும். கவா அப்படின்னா அயன் பண்ணினான்.
இதெல்லாம் ஒரு நோட்ல வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த ஃபேல்களை எல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வைத்துக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு டைம் கிடைக்கும் போது மெமரைஸ் பண்ணி பாருங்க. இல்ல ஒரு தடவை படிச்சு பாருங்க. லுகத்துகள் அந்த முஃப்ரதாத்துகளை அறிந்து வைத்துக் கொள்வது மிக நல்லது. அரபு ஒரு ஒரு லாங்குவேஜை நம்ம படிக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் என்ன செய்து கொள்ளணும், மனனம் செய்து வைத்துக் கொள்ளணும். இல்ல அட்லீஸ்ட் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். இதை படிச்சா ஓ இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து வைத்துக் கொண்டால் அந்த லாங்குவேஜ்ல அந்த மொழியில நாம ஒரு புலமைத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். கவா அப்படின்னா அயன் பண்ணினான். அதுல இருந்து ஃபஅல்து அப்படிங்கிற வசன் தான் கவைத்து. யாருக்குனால கவைத்து ஃபஅல்து. யாவுக்கு லாம் கலிமாவுக்கு இது ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. மாதியான ஃபஅல்களுடைய அசல் எப்படி இருக்கும்? ஃபஅல. ஸோ இதனால காஃப் வந்து ஃபா கலிமா, வாவ் வந்து ஐன் கலிமா, யா வந்து லாம் கலிமா. ஃபஅல்துல லாம் கலிமாவுக்கு சுக்குன் வரும். கவைத்து ஃபஅல்து. அப்போ கவைத்துஹா அதனை நான் அந்த கும்சான் வந்து கைர் ஆக்கில் ஜம் ஈக்குவலன் டு முஅன்னஸ் முஃப்ரத், அதனால ஹாவை உபயோகிச்சிருக்கிறோம். அவைகளை நான் அயன் பண்ணியும் வைத்திருக்கிறேன். அவைகளை அந்த சட்டைகளை நான் துவைத்தும் விட்டேன் மற்றும் அதனை அயன் பண்ணியும் வைத்து விட்டேன். I have ironed it, I have washed it and I have ironed it. ஹுத் ஹாதல் கமீஸ. ஹுத் அப்படின்னா எடுத்துக்கொள். இது எதிலிருந்து வந்துச்சுன்னா அகத. அகதனா எடுத்தான் அப்படின்னு வரும். அகத இந்த இடத்துல தால். இந்த தால் வர்ற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகமான பேரு தால் எல்லாம் தால் தாலா தான் படிப்பாங்க. தால் வேற ஜால் வேற. லேசா படிக்கணும். ஜால்னு சொல்ல தேவையில்லை. அது உருதுனுடைய இதுலதான் ஜால், தால் ஜால் அப்படிம்பாங்க. தால் தாலையே கொஞ்சம் லேசா இது பண்ணி. ஹுத் அகத. அகதல இருந்து வந்தது அம்ரு ஃபேல். அம்ரு ஃபேல்னா கமண்ட் வெர்ப், நீ எடுத்துக்கொள், ஏவல் வினை. ஹுத் எதுல இருந்து வந்தது? மாதியான ஃபேல் எப்படி இருக்கும்? அகத. ஹாவுக்கு வந்து புலி வச்ச ஹா கிடையாது, ஹா. ஹுத் நீ எடுத்துக்கொள். ஹாதல் கமீஸ இந்த சட்டையை நீ எடுத்துக்கொள். சயீத் சொல்றாரு ஹாத்தி. ஹாத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு உஸ்தாது வந்து உஸ்தாதுக்கும் மாணவருக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கும். இது யாருடைய புக்கு அப்படி நோட் புக்குன்னு கேட்கும்பொழுது ஹாத்தியா உஸ்தாத் அப்படின்ட்டு புக் 1லேயே படிச்சிருக்கிறோம். பிரிங் மீ, கிவ் மீ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். கொடுங்கள், என்னிடம் கொடுங்கள். ஹாத்தி. ஜாக்க. ஜாக்க வந்து தாலிக்க. ஜாக்க தாலிக்க இது புக் 2ல தான் படிச்சிருக்கிறோம். ஜாக்கவும் தாலிக்கவும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். லாம் இல்லாம வந்திருக்குது. அதனை எனக்கு தாருங்கள் யா உம்மி. அம்மா சொல்றாங்க இந்த சட்டையை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சயீத் சொல்றாரு இல்ல எனக்கு அந்த சட்டையை கொடுங்க. ஹாத்தி தாக்க அதை கொடுங்க எனக்கு யா உம்மி என்னுடைய அம்மாவே. கிவ் மீ தட் ஓ மை மதர். தாக்க அஜ்மலு மின் ஹாதா அது இதை விட அழகாக இருக்கிறது. ஜமீலுன் அஜ்மல் அப்படின்னா மிக அழகாக இருக்கிறது. மோஸ்ட் பியூட்டிஃபுல் தேன் திஸ். மின் வந்தா தென் கம்பேரிட்டிவ் இதுல வரும். தாக்க அஜ்மலு மின் ஹாதா தட் இஸ் பியூட்டிஃபுல் தென் திஸ். ஹாத்தி தாக்க கிவ் மீ தட் ஓ மை மதர். ஒரு தடவை அரபிக்கு மட்டும் படிக்கலாம். 2வது பேஜ் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சிருக்குது. செகண்ட் பேஜ்ல வந்து இப்ப அம்மா யார்கிட்ட பேசிருக்கிறாங்க? மகன்கிட்ட பேசிருக்கிறாங்க. மகன் ஆண்பால். இப்ப அடுத்த பேஜ்ல வந்து மகள்கிட்ட பேசுவாங்க. இப்ப அம்மா ஆரம்பத்திலே கேட்டாங்கல்ல அக்கா வரலையா அப்படி, சகோதரி வரலையான்ட்டு. இப்ப சகோதரி வந்துருவாங்க. இப்ப சகோதரிகிட்ட பேசும் பொழுது நாம இப்ப என்னெல்லாம் படிச்சோமோ அது எல்லாம் பெண்பாலாக வரும். மகன்கிட்ட பேசும்போது ஆண்பாலாக இருந்தது, மகள்கிட்ட பேசும் பொழுது அது பெண்பாலாக வரும். الدرس السادس الأم متى رجعت
من المدرسة يا بني سعيد رجعت قبل نصف ساعة الأم أين أختك مريم ما رجعت ما رجعت لا أدري أنا ما رأيتها الأم ماذا قرأت اليوم ماذا قرأت اليوم سعيد قرأت اليوم درسا جديدا في الفقه الأم أفهمته الأم أفهمته سعيد نعم فهمته جيدا نعم فهمته جيدا الأم أما قرأت القرآن اليوم ما قرأت القرآن اليوم سعيد بلى قرأت سورة الرحمن بلى قرأت سورة الرحمن وحفظتها فرح بيل مدرس بيدا இருக்கும் அலிஃப் லாமோட சேர்ந்து வர்றதுனால பிய அப்படின்னா ஃபதஹாவோட பியல் முதர்ரிசு கசீரன் ஃபரிஹ பியல் முதர்ரிசு கசீரன் وقال إنك أحسن طالب في الفصل إنك أحسن طالب في الفصل الأم ما شاء الله زادك الله علما يا بني زادك الله علما يا بني سعيد أغسلتي قمصاني يا أمي أغسلتي قمصاني يا أمي الأم نعم غسلتها وكويتها نعم غسلتها وكويتها خذ هذا القميص خذ هذا القميص سعيد هاتي ذاك يا أمي هاتي ذاك يا أمي ذاك أجمل من هذا ذاك أجمل من هذا تدخل مريم مريم நுழைகிறாள் ததுகுலு என்பது முதாரியான ஃபஅல் முதாரியான ضاد முதாரியான ஃபஅல் முதாரி என்றால் அரபிக்கு பொறுத்தளவுல பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இரண்டுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை தான் முதாரியா என்று சொல்லப்படும். ஏன் அப்படின்னா அரபிக்கு பொறுத்தளவுல நிகழ்காலம் வருங்காலம் இரண்டிற்குமே ஒரே அமைப்பில் இருக்கக்கூடிய ஃபஅல்களைத்தான் உபயோகப்படுத்தப்படும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம அடையாளம் வைத்துக் கொள்ள வேண்டும். மாதியான ஃபஅல் எப்படி இருக்கும்? இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் கடந்த கால வினைச்சொல் எப்படி இருக்கும்னா தஹல தஹல நுழைந்தான் என்டர்ட் தஹல அப்படின்னா என்டர்ட் நுழைந்தான். அதை முதாரியாக மாற்ற வேண்டும் என்றால் அது என்ன செய்யணும்? மாதியான ஃபஅல்களுக்கு முன்னால் முதாரியினுடைய எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்றை இணைத்து விட வேண்டும். முதாரியான எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னா நஅதி நஅதி நூன் ஹம்சா தா யா இந்த நாளும் முதாரியினுடைய எழுத்துக்கள். இதுல ஏதாவது ஒரு எழுத்தை முன்னால் இப்போ அந்த மாதியான ஃபஅல்களுக்கு முன்னால் வைத்து விட்டால் அது முதாரியாக மாறிவிடும். ததுகுலு என்பது பெண்பாலிற்கு உரிய சீகா. ததுகுலு தஹல எதுகுலு ஆண்பாலுக்கு எதுகுலு எதுகுலானி எதுகுலூன ததுகுலு. ததுகுலு என்றால் நுழைகிறாள் நுழைவாள் நுழைகிறாள். இந்த இடத்துல அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே மரியம் உள்ளுக்கு வாரா. ததுகுலு மரியமு மரியம் நுழைகிறாள். பிரசன்ட் டென்ஸினுடைய நிகழ்காலத்தினுடைய அர்த்தத்தை வைக்கணும்.
ததுகுலு மரியமு, மரியம் நுழைகிறாள். யார் நுழைகிறா? மரியம். அப்பனா மரியம் தான் ஃபாயில். மரியம். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஃப ஹாலுக யா உம்மி, எனது தாயே எப்படி இருக்கீங்க? How are you, O my mother? وَكَيْفَ حَالُكَ يَا أَخِي, என்னுடைய சகோதரனே நீ எவ்வாறு இருக்கிறாய்? How are you, O my brother? அல்-உம்மு. வலைக்கும் ஸலாம், அஹ்லன். அஹ்லன் வ சஹ்லன், அஹ்லன் எல்லாமே நல்வரவு, வெல்கம். யா பின்தி, என்னுடைய மகளே. பின்த் என்றால் பெண், சிறுமிக்கும் சொல்லலாம், மகளுக்கும் சொல்லலாம். இந்த இடத்துல அம்மா கூப்பிடுறாங்க, அதனால கண்டிப்பாக மகளாகத்தான் இருக்க வேண்டும். யா பின்தி, என்னுடைய மகளே. ஓ மை டாட்டர், வெல்கம், கம். மதா ஹரஜ்தி மினல் மத்ரஸதி, ஃபா ஐன் லாம் தா. இதுல வந்து ஃபஅல்தா பார்த்துட்டோம், ஃபஅல்து பார்த்துட்டோம், ஃபஅல்தி, ஹரஜ்தி, ஃபஅல்தி, ஹரஜ்தி. ஹரஜ எக்ஸிட், வெண்ட் அவுட், வெளியேறினாய். மினல் மദ്രസதி, மதா எப்போது, எப்போது பள்ளிக்கூடத்திலிருந்து நீ வெளியேறினாய். when did you exit from the school? மரியம். ஹரஜ்து பஅத ஸலாத்தில் லுஹரி, லுஹர் தொழுகைக்கு பிறகு நான் வெளியேறினேன். went out after லுஹர் ஸலா, prayer. ஐன ஜமீலாதுகி ஆமினது வ ஃபாத்திமது வ சுஆது, உன்னுடைய வகுப்பு தோழிகள். ஜுமலா என்பது நாம பார்த்திருக்கிறோம். ஜுமலா அப்படின்னா வகுப்பு தோழர்கள். ஜமீலாத், ஜமீலத்துனுடைய பன்மை, ஜமீலுன்னுடைய பன்மை ஜுமலா, வகுப்பு தோழர்கள். ஜமீலத்துன் வகுப்பு தோழி, அதனுடைய பன்மை ஜமீலாத், வகுப்பு தோழிகள், கேர்ள் கிளாஸ்மேட்ஸ். ஜமீலாத்துகி ஐன எங்கே, உன்னுடைய வகுப்பு தோழிகள். ஆமினா, ஃபாத்திமா, சுஆத் இவர்கள் எல்லாம் எங்கே? மரியம் சொல்றாங்க. அன மா ரஅய்துஹுன்ன, ரஅய்துஹுன்ன, ஃபஅல்துஹுன்ன, ஃபஅல்துஹுன்ன, ரஅய்துஹுன்ன அவர்களை நான் பார்க்கவில்லை. அன மா ரஅய்துஹு நாஃபியா, மன்ஃபியான ஃபஅல். மா ரஅய்துஹுன்ன, ரஅ ஃபஅல்து ஃபாயில், ஹுன்ன மஃஊல். பஅத ஸலாத்தி, தொழுகைக்கு பிறகு நான் அவர்களை பார்க்கவில்லை. அன மா ரஅய்துஹுன்ன பஅத ஸலாத்தி, தொழுகைக்கு பிறகு நான் அவர்களை பார்க்கவில்லை. பஅத என்பது தர்ஃப், ஸலாத்தி முதாஃபுன் இலைஹி. அல் உம்மு. யா பின்தி, என்னுடைய மகளே. ஓ மை டாட்டர். அஹூக்க, உன்னுடைய சகோதரன். யுவர் பிரதர். அஹூக்கி, பின்தி தானே, மகள்கிட்ட தானே. அஹூக்கி, உன்னுடைய சகோதரன். யுவர் பிரதர். ஹஃபித சூரத் அர் ரஹ்மான், ஹஃபில சூரத் அர் ரஹ்மான், சூரத் அர் ரஹ்மான மனனம் செய்து விட்டார். ஐய சூரத்தின் ஹஃபில் தி அந்தி, அந்தனா ஆண்பால், அந்தி பெண்பால். நீ எந்த சூறாவை நீ மனனம் செய்திருக்கிறாய்? which surah did you memorized? ஐய சூரத்தின் ஹஃபில்தி அந்தி, நீ எந்த சூறாவை மனனம் செய்திருக்கிறாய்? which surah did you memorized? மரியம் சொல்றாங்க அன ஹஃபில்து சூரத்தல் ஹதீத், ஹதீதி, சூரத்துல் ஹதீதை நான் மனனம் செய்திருக்கிறேன். ஐ மெமரைஸ் சூரத்துல் ஹதீத். வஹிய அத்வலு மின் சூரத்திர் ரஹ்மான், அது சூரத்துர் ரஹ்மானை விட நீளமானது. தவீலுன், நெட்டையானதுன்னா நீளமானது. வஹிய சூரத்துர் ரஹ்மான் என்பது, அத்வலு மின் சூரத்துல் ஹதீத் என்பது, வஹியனா சூரத்துல் ஹதீத்,
சூரத்துல் ஹதீத் என்பது அத்வலு மின் சூரத்திர் ரஹ்மான், சூரத்துர் ரஹ்மானை விட நீளமானது. இட் இஸ் லாங்கர் தென் சூரத்துர் ரஹ்மான். வகதாலிக, அதை போன்றுதான். கதாலிகனா லைக் இட், லைக் தட். கதாலிக வ மற்றும் கானா லைக், தாலிகனா அது போல, தாலிகனா தட் அது, அது போல, கானா போல, லைக் தட், தாலிகனா தட் அது, கதாலிக கதாலிக அதை போல. ஹஃபில்து சித்த அஷரத ஆயத்தன், சித்த அஷரத 16. இதற்கு முன்னாடி அதது மாதூது 11ல இருந்து 20 வரைக்கும் நம்ம அதது மாதூது பார்த்துட்டோம். அதுல மாதூதுல எல்லாமே ஆண்பாலாகத்தான் வரும். இங்க பெண்பால் வந்திருக்குது. ஆயத்தன் என்பது பெண்பால். அப்போ 11, 12க்கு மட்டும் அந்த அததனுடைய முதல் பகுதி ஆண்பாலாக இருந்தால் இதுவும் ஆண்பாலாக இருக்கும். பெண்பாலாக மாதூது பெண்பாலாக இருந்தால் அந்த முதல் பகுதியும் பெண்பாலாக இருக்கும். 13ல இருந்து 19 வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கிறத படிச்சோம். ஆண்பாலை வைத்துதான் எக்ஸாம்பிள்ஸ் பயிற்சிகள்லாம் பண்ணோம். இந்த இடத்துல பெண்பால் கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஆயத்தன் முஅன்னஸாக இருப்பதினால் அதனுடைய முதற் பகுதி முதக்கராக வந்திருக்கின்றது. கதாலிக அதை போல, ஹஃபில்து சித்த அஷரத ஆயத்தன் மின் சூரத்தின் நபா, சூரத்துன் நபால இருந்து 16 ஆயத்துகளை நான் மனனம் செய்திருக்கின்றேன். ஆனா ஹஃபில்து சூரத்துல் ஹதீதி, சூரத்துல் ஹதீதை நான் மனனம் செய்திருக்கின்றேன். ஐ ஹவ் மெமரைஸ்ட் சூரத்துல் ஹதீத். வஹிய அத்வலு மின் சூரத்திர் ரஹ்மான், இட் இஸ் a longer than சூரத்துர் ரஹ்மான். இட் இஸ், அது சூரத்துர் ரஹ்மானை விட நீளமான சூரா. வகதாலிக அதை போல, லைக் தட், ஹஃபில்து சித்த அஷரத ஆயத்தன் மின் சூரத்தின் நபா, சூரத்து நபால இருந்து 16 ஆயத்துகளை நான் மனனம் செய்திருக்கிறேன். I have memorized, I memorized 16 ayah from Surah An-Naba. MashaAllah, Allah nade ஒன்று. What Allah will. Innaki, indeed you, நிச்சயமாக நீ, துவாலிபத்துன் முஜ்தஹிதத்துன், கடினமாக உழைக்கக்கூடிய மாணவி, ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னகி துவாலிபத்துன் முஜ்தஹிதத்துன், இன்டீட் யூ ஆர் a hard working student, நிச்சயமாக நீ கடினமாக உழைக்கக்கூடிய மாணவி. அன மஸ்ரூரத்துன் பிக, அன மஸ்ரூரத்துன், மஸ்ரூரன் அப்படின்னா சந்தோஷம், ப்ளீஸ்டு. நம்ம இங்க ஏற்கனவே இதுல படிச்சிருக்கோம், ஃபரிஹன்னு படிச்சிருக்கோம்ல, இதே கிட்டத்தட்ட அதே ஒரு அர்த்தத்தை தான் மஸ்ரூர் அப்படிங்கிறது கொடுக்கும். மஸ்ரூரத்துன், ஐ எம் ஹாப்பி, அங்க ப்ளீஸ்டு வைக்கலாம், இங்க ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அடைகிறேன். பிக்க, உன்னை கொண்டு நான் சந்தோஷம் அடைகின்றேன். ஐ எம் ஹாப்பி வித் யூ, ஐ எம் ஹாப்பி வித் யூ. அதஹப்தி இலல் மக்தபத்தில் யௌம, அதஹப்தி இலல் மக்தபத்தில் யௌம, இன்று நூலகத்திற்கு நீ சென்றாயா? அதஹப்தி, நீ சென்றாயா, பெண்பால். ஃபஅல்தி என்ற வசன்ல வந்திருக்குது. அதஹப்தி இலல் மக்தபதி, நூலகத்திற்கு, லைப்ரரி. Did you went to library today? மரியம், நாம் தஹப்து, ஆமாம் நான் சென்றேன். Yes, I did went. الأم, ماذا قرأتي هناك? هناكنا there, அங்கே. ஹுனானா இங்கே, கா எடுத்துட்டு ஹுனா மட்டும் போட்டீங்கன்னா இங்கே, here. ماذا, what, قرأتي, did you read there? What did you read there? அங்கே எதை நீ படித்தாய்? மரியம், قرأت مجلة من باكستان. பாகிஸ்தான அல் மம்னூ மின ஸரஃப், ஃபத்ஹாவை கொண்டு ஜர் செய்யப்படும், ஃபத்ஹாவை கொண்டு ஜர்ரும் நஸபும் செய்யப்படும். கராத்து மஜல்லத்தன், மேகசின், மஜல்லாவும் படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. மஜல்லத்தன் மேகசின், பத்திரிகை.
I read a magazine from Pakistan. பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய பத்திரிகையை நான் படித்தேன். இஸ்முஹா, அதனுடைய பெயர், அந்த பத்திரிகையினுடைய பெயர் அல் இஸ்லாம், இஸ்லாம் என்பதாகும். இட்ஸ் நேம் இஸ் இஸ்லாம். அபில்லோகத்தில் அரபியத்தி ஹிய, ஹிய என்பது மஜல்லத் என்பது பெண்பால், அதனால ஹிய அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறார். அ பி அல்லுகத்தி அரபியத்தி. அ ஒரு வார்த்தை, பி ஹர்ஃபுல் ஜர், லுகத்தி இஸ்முல் மஜ்ரூர், அரபியத்தி நஅத் ஹிய. அது அரபி மொழியில் கொண்டு இருக்கிறதா அல்லது அரபி மொழியிலேயா இருந்தது? Is it in Arabic language? மரியம், லா, நோ, இல்ல. هي باللغة الإنجليزية. هي باللغة الإنجليزية. It is in English language. அது ஆங்கில மொழியில் இருந்தது, ஆங்கில மொழியில் உள்ளது. அல் உம்மு அதஹப்தி இலல் முதீரதி, முதீரதி தலைமை ஆசிரியை, தலைமை ஆசிரியை இடத்தில் நீ சென்றாயா? Did you went to head missus? முதீருன் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். முதீரத்தி புதுசா படிக்கிறோம், பெண்பால், தலைமை ஆசிரியை. பிரின்சிபலும் சொல்லலாம். ஆஃபீஸில் மேனேஜர் இருந்தாலும் மேனேஜர், டைரக்டர், அவங்களுக்கு முதீரத்தி, பெண்ணாக இருந்தால் முதீரத்தி, ஆணாக இருந்தால் முதீர். மரியம், ல ஹிய மா ஜாஅத், ஜாஅனா வந்தான், கேம், ஜாஅ அப்படின்னா கேம். அப்போ ஜாஅத் அப்படிங்கிறது அவள், ஃபஅலத், ஃபஅல ஃபஅல ஃபஅலு ஃபஅலத் அப்படிங்கிற வசன்ல வந்திருக்குது. ஜாஅத், ஜாஅ கேம், வந்தாள், வந்தான். ஜாஅத் வந்தாள். لا هي ما جاءت نافية منفي ماضي منفي. اليوم இன்று அவள் வரவில்லை, அவர்கள் வரவில்லை, அவள் வரவில்லை அப்படிங்கிற ஏன் சொல்றேன்னா ஜாஅத்ங்கிறதுங்கறனால. No, today she never come, didn't come, never come அல்லது didn't come. அல் உம் லிம்ம, லிம்ம என்பது லிம்மா, லி எதற்கு belongs to எது, மா எதற்காக, அது வந்து லிம அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல லிம்ம என்பது ஹாவ் சக்த் அப்படிம்பாங்க. நிப்பாட்டும் போது ஹா வச்சு நிப்பாட்டுறதுனால லிம என்றாதான் வாய், லிம என்றால் வாய். இந்த ஹா வந்து அடிஷ்னலா ஹாவ் சக்கத், அந்த பேச்சுல வந்து நிப்பாட்டும் போது லிம அப்படின்ட்டு நிப்பாட்டுவாங்க. ஹாவ் சக்கத். சீன் காஃபா, அதையும் காஃப்ல இது பண்ணிடாதீங்க, அதுக்கு வேற. சக்துனா கீழே விழுறதுன்னு ஆயிடும். சக்துனா ஸ்டாப்பிங், சைலண்ட். காஃப், காஃப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீன் காஃப் தோ, விழுற மாதிரி அர்த்தம் வந்துடும். சீன் காஃப் த, சக்த் அப்படின்னா நிப்பாட்டுறது, சைலண்ட். இந்த இடத்துல நிப்பாட்டுறது லிம. வாய், ஏன் அவ வரல, அந்த ஆசிரியை வந்து ஏன் வரவில்லை, தலைமை ஆசிரியை ஏன் வரவில்லை? வாய்? மரியம், அதுன்னு, ஐ திங்க், அதுன்னு அப்படின்னா நான் நினைக்கிறேன். அன்னஹா நிச்சயமாக அவள், ذهبت இலல் மக்தபதி. ஃபஅல, ஃபா ஐன் லாம் தால வந்து என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? ஃபஅல்த பார்த்தோம், ஃபஅல்து பார்த்துட்டோம், ஃபஅல்தி பார்த்துட்டோம். இப்போ தஹபத், ஃபஅலத் அப்படிங்கிற வசன். அப்போ ஃபா ஐன் லாம் தா வந்தா அது ஃபஅல்துவாகவும் இருக்கலாம், ஃபஅல்தாவும் இருக்கலாம், ஃபஅலத்தாகவும் இருக்கலாம், ஃபஅல்தியாகவும் இருக்கலாம். நம்ம இடத்தை கவனித்து ஹரக்கத் வைத்து அர்த்தம் வைத்து படிக்க வேண்டும். தஹபத், அன்னஹா தஹபத் இலல் மக்கதி, மக்கத அல் மம்னூ மின ஷரஃப், மக்காவிற்கு அவள் சென்றிருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். அதுன்னு அப்படின்னா நான் நினைக்கிறேன். தன்ன அதுல இருந்து வந்தது எதுன்னு. அதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஐ திங்க், அன்னஹா நிச்சயமாக அவள், அவள்னா அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அவர்கள், தஹபத் இலல் மக்கத, மக்காவிற்கு சென்றிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அல் உம்மு அஷரிப் தஷாய, இதற்கு முன்னாடி கால அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு, படிச்சிரும், ஞாபகம் இருக்கா? கால, அந்த ஆசிரியர் சொன்னாரு இன்னக, கால இன்னக அஹ்சனு துவாலிபின். காலக்கு அப்புறம் வர்றதுச்சுன்னா இன்ன, தன்னக்கு அப்புறம் அந்த அலிஃப் நூன் வந்துச்சு அப்படின்னா அண்ணன் படிக்கணும், இன்னன் படிக்க கூடாது. தன்ன எதுன்னு, அது ஒரு அழகா ஒரு இது சொல்லுவாங்க, எந்த இடத்துல இப்படி போட்டுங்க, ஏன்னா அரபிக் கிதாப்ல வந்து ஹரக்கத் போட மாட்டாங்க, இப்படி போட்டுருவாங்க. இப்ப இது நீங்க அண்ணன் படிப்பீங்களா, இன்னன் படிப்பீங்களா, எப்படி படிக்கிறது? ஒரு அழகாக ஒரு சின்ன ஒரு பாடல் மாதிரி சொல்லுவாங்க, கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம். கவுலு அப்படின்னா பேச்சு, கால யகூலு அந்த வசன்ல வரக்கூடிய, அதற்கு அடுத்து வரக்கூடிய, அதற்கு அடுத்து இந்த இது வந்துச்சுக்கோங்களேன். கவுலு கசம்னா சத்தியம், வல்லாஹி பில்லாஹி சத்தியத்தினுடைய வார்த்தைக்கு அடுத்து ஆரம்பத்திலும், ஒரு ஜும்லாவினுடைய ஆரம்பத்துல இந்த 3 இடத்துல வந்துச்சு அப்படின்னா அதை இன்னன்னு படிக்கணும். ஏன்னா இப்படி போடும்போது அண்ணாவா படிக்கிறதா இன்னவா படிக்கிறதா அப்படிங்கிறத டவுட் வரும் அரபி புத்தகத்துல. அப்போ அது எதற்கு அடுத்து வந்திருக்குது, எந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்க்கணும். கால யகூலு கவுலு அப்படிங்கிறத சொன்னான், சொன்னார்கள், சொன்னால், அதே மாதிரி வார்த்தைகளுக்கு அடுத்து வந்திருந்தாலோ, அல்லது கசம் சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, உன் மீது சத்தியமாக, அல்லது இந்த ஊரின் மீது சத்தியமாக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சத்தியத்தினுடைய வார்த்தைக்கு அப்புறம் வந்திருந்தாலோ, வாக்கியத்தினுடைய ஆரம்பத்திலே வந்திருந்தாலோ இன்னவாம் படிக்கணும். இன்ன அதான் சொல்லுவாங்க, கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம், வண்ண வண்ணனா நினைத்தான், அதுன்னு நான் நினைக்கிறேன். பாத்தீங்களா, இந்த வண்ண வந்து அதுன்னு வந்து வண்ணல இருந்து தான் வந்துச்சு, நான் நினைக்கிறேன். வண்ணனா நினைத்தான். இல்மு அப்படின்னா இல்மு அலிம, கல்வியினுடைய சம்மந்தது. நடுவுல வாக்கியத்தினுடைய நடுவுல வந்துச்சு அப்படின்னா அண்ணன் படிக்கணும். இப்போ இன்னங்கிறது எங்க வரும், இன்னங்கிறது கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம், வண்ண இல்மு நடுகிலும் அன்னவாம். அண்ண எப்படி எப்ப படிக்கணும், வண்ணவுக்கு அடுத்து வரும் பொழுதோ, இல்மு கல்வி சம்பந்தமான ஏதாவது அலிம அப்படிங்கிற ஏதாவது வார்த்தை வந்து அதுக்கு அடுத்து வரும் பொழுதோ, வார்த்தையினுடைய வாக்கியத்தினுடைய நடுவுல வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன செஞ்சிடலாம், அண்ணன்னு படிக்கலாம். கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம், வண்ண இல்மு நடுகிலும் அன்னவாம். அப்போ கவுலு கால அடுத்து வந்திருக்குது முன்னாடி, அதனால அதை எப்படி படிச்சோம், கால இன்னக, கால இன்னக நிச்சயமாக நீ, எப்படி படிச்சிருக்கிறோம், இன்னன்னு படிச்சிருக்கிறோம். வண்ண கீழே அதுன்னு நான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன படிக்கணும், அதில் இன்னன்னு படிக்க கூடாது, அண்ணன்னு படிக்கணும். அதுன்னு அன்னஹா நிச்சயமாக அவள் தஹபத் சென்றிருக்கிறாள், இலா மக்கத்த மக்காவிற்கு சென்றிருக்கிறாள். அல் உம்மு அஷரிப்த ஷாய, டீ நீ குடிச்சாயா, அஷரிப்த அஷரிப்தி ஃபஅல்தி தானே பெண்பால், ஃபஅல்தி அஷரிப்தி ஷாய, ஃபஅல் ஃபாயில் மஃபூல், அதனால ஷாய. லா மா ஷரிப்து, இல்ல நான் குடிக்கவில்லை, நோ ஐ டிடன்ட் ட்ரிங்க். மா நாஃபியா, அப்போ இது மாதியான மன்ஃபியான ஃபஅல். அல் உம்மு அம்மா சொல்றாங்க, லில் ஹாதிமதி, ஹாதிம் அப்படின்னா வேலையாள், ஹாதிமதி அப்படின்னா பெண் பணியாள், வேலைக்காரங்க வேலைக்கு வச்சிருப்பாங்களா, பணிக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய பணியாள். ஆணாக இருந்தால் ஹாதிம்,
பெண்ணாக இருந்தால் ஹாதிமா. லில் ஹாதிமதி, இந்த பணியாளருக்கு, பெண் பணியாளருக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஹாத்தி கொண்டு வா, பிரிங் அஷாய யா லைலா. அந்த பணியாளினுடைய பேர் வந்து லைலா. லைலா சாய் கொண்டு வா. ஓ லைலா, bring the chai, bring the tea. மரியம் ஹாத்தி. மரியம் ஒன்னு சொல்றாங்க, வஹாத்தி கித்அத குப்ஸின் ஐதன் யா லைலா. லைலாவே நீங்க ரொட்டியினுடைய துண்டையும் ஒரு பகுதியையும் கொண்டு வாருங்கள். கித்அத்னா போர்ஷன், ஒரு துண்டு, ஒரு துண்டு ரொட்டியையும் கொண்டு வாங்க. ஐலன் அதையும் கொண்டு வாங்க. ஆல்சோ அன ஜவ் ஆ, நான் பசியோடு இருக்கிறேன். ஜவ் ஆனு அத்துஷானு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஜவ் ஆனு பசியோடு இருக்கிறான். அத்துஷானு ஜவ் ஆனு அத்துஷானு, அதனுடைய பெண்பால் வந்து ஜவ் ஆ ஃபஅலா அப்படிங்கிற வசன்ல இருக்கும். ஜவ் ஆனுங்கிறது ஃபஅலானுங்கிற வசன்ல இருக்குது. அதனுடைய பெண்பால் வந்து ஜவ் ஆ. அப்ப அத்துஷானுனா அத்துஷா. அத்துஷா பெண்ணாக இருந்தால், தாகமாக இருக்கிறேன் என்றால் அன அத்துஷா. ஆணாக இருந்தால் அத்துஷானு. ஜவ் ஆனு, அத்துஷானு, மலானு, ஷபானு. ஆண்பாலுக்கு நம்ம ஏற்கனவே புக் 1லயே படிச்சிருக்கிறோம். அது பெண்பாலுக்கு வரும் பொழுது ஃபஅலா அப்படிங்கிற வசன்ல கொண்டு வந்துடணும். ஷபா, ஜவ் ஆ, அத்துஷா, அன ஜவ் ஆ, நான் பசியோடு இருக்கிறேன். வஹாதி கித்அத குப்ஸின் ஐதன், மற்றும் ரொட்டியினுடைய துண்டையும் கொண்டு வாருங்கள் ஓ லைலா. அன ஜவ் ஆ, நான் ஏன்னா சொல்றது வந்து மரியம் பெண்பால், அதனால ஜவ் ஆ. ஆணாக இருந்தால் அன ஜவ் ஆ நூ என்று சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இதனுடைய தமாரின் படிச்சு பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.